சார் இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களை மீட் பண்ணியிருப்பாங்க அண்ட் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கும் நினச்சி ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு ஃபேன் மீட்டோ இல்லை ஏதாவது காம்ப்ளிமெண்ட் இருக்கா சார்? 1 வீக் முன்னாடி வேணா சொல்ல, இங்கே சென்னையில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்காக போன போது நான் டேபிளில் உட்காந்துருக்கும்போது எனக்கு தெரியுது அங்கேருந்து தோனி ஒய்ஃபு அவங்க வராங்க. அப்போ நான் பக்கத்தில் கிட்ட சொன்னேன், அதுதான் தோனி ஒய்ஃபு. அவங்களுக்கு என்ன தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அங்கேருந்து ஓடி வந்து என் காலை தொட்டு, சார் பெரிய ஃபேன் உங்களோட. அப்பாப்பா ஐயோ எனக்கு தெரியும், ஐம் ஏ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் சொன்னாங்க. அது நான் முதல்ல நினச்சேன், நான் வேறு யாரோ நினச்சி என் காலில் வந்துட்டாங்களா இல்லை. அது அப்போது நான் அவங்கள்ட்ட கேட்டது, ஐநோ சார் அது. அப்புறம் அவங்க ஒரு ஆயா வந்து, ஒரு மலையாளி ஆயா, அவங்க குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து அம்பலப்புழ உண்ணி கண்ணனோடு நீ அப்படி ஒரு சாங் பாடி கொடுப்பாங்க. அதை பாடினா தான் அந்த டாக்டர் தூங்குவாங்க. அது பேப்பரில் அவங்க எழுதியிருந்தாங்க, ஒரு மலையாளி ஆயா. அது என்னோடய சாங். அது അമ്പലപ്പുഴ ഉണ്ണിക്കണ്ണനോടു നീ എന്തു പരിഭവം മെല്ലയോതി വന്നുവോ, കൽവിളക്കുകൾ പാതി മിന്നി നിൽക്കവേ എന്തു നൽകുവാനുന്നതാണു ഞാൻ. அந்த சாங் இது இல்லாமல் தூங்காது. அப்போது மேம் அம்பலப்புழ ஐ நோ தட் யுவர் சாங். அதை வச்சு தான் எத்தனையோ வருஷம் அது ஓகே.